கபடி லீக் சீசன் 12 டபான் டெல்லி கேசி தங்களோட பிளே ஆஃபை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. முதல் அணியா குவாலிஃபை ஆயிருக்காங்க இந்த சீசன் 12ல. அதை பத்தி டீடைல்டா பாத்திரலாம். அதுக்கு அடுத்த போட்டி ஒரு புது கோச்சை அப்பாயிண்ட் பண்ணி இப்போ வெற்றியையும் பெற்றிருக்காங்க பட்னா பைரட்ஸ். அதை பத்தியும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. இப்போதைக்கு வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதில் இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு இந்தியா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஹையஸ்ட் எவர் மெடல் டாலியை இப்போதைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 6 கோல்டு 9 சில்வர் 7 பிரான்ஸ்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக 22 பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க இந்தியன் அத்லெட்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்தியா வின் பண்ணதுலேயே மெடல் ஸ்டாலிலேயே இதான் ஹையஸ்ட் எவர். அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். ஏன்னா ஒரு பக்கம் கிரிக்கெட் கபடின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் மூழ்கிட்டோம். பட் அந்த பக்கம் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லும் இந்தியாவோட ஆதிக்கம்ங்கிறது நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நாம சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவில் நான் ஸ்பெஷல் மென்ஷனாக கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ரெகுலராகவே போடலாம். ஸ்பெஷல் மென்ஷனாக இல்லாமல் இவங்களையும் ரெகுலராகவே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே வருவோம். அக்டோபர் 6 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெஸ் டபான் டெல்லி கேசி. 2வது மேட்ச் பட்னா பைரட்ஸ் வெஸ் யூபி யோதாஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த போட்டியை 29க்கு 26ன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு க்ளோஸ் கேம், லோ ஸ்கோரிங் த்ரில்லரா டபான் டெல்லி கேசி இந்த போட்டியை வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் சான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சார்பா மீட்டு 2 புள்ளிகள், ஆஷிஷ் 2 புள்ளி, ரேசா மிர்பகரி 5 புள்ளிகள், ஒரு i5, அலி சமாதி 2, சாஹில் 1, தீபன் சுகாட்ரி ஒரு i5 5 புள்ளிகள், ஆரியன் குமார் 4 புள்ளிகள். சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் வினய் 4 புள்ளிகள். அப்படியே டெல்லி பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆஷு மாலிக் 8, சுர்ஜித் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சந்தீப் 7, அஜின்கா பவார் 3, நீரஜ் நர்வால் 4, சௌரப் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சௌரப் நண்டல் 2 புள்ளிகள், வசலா டச்லி 3 புள்ளி. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 13 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், 12 டபான் டெல்லி கேசி. எஸ், ஜெய்ப்பூர் 1 பாயிண்ட் லீட்ல இருந்தாங்க. இந்த போட்டி ஆல்மோஸ்ட் டை ஆகிற மாதிரி தான் வந்துச்சு. டெல்லி அப்ரோச் பண்ற அதே அப்ரோச் தான் இங்க நடந்திருந்துச்சு. ஆஷு மாலிக் அப்பப்ப ரைடிங்ல போயிட்டு முக்கியமா டூ ஆர் டை ரைட்ல மட்டும் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த பக்கம் டெல்லியோட டிஃபெண்டர்ஸ் சரியா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜெய்ப்பூரோட டிஃபெண்டர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லரா இருக்க போதுங்கிறத முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மைண்ட் செட்டா. ஏன்னா டெல்லி அப்படிதான் ஆடுவாங்க. அந்த போட்டி டை ஆகிற மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசி கட்டத்திலயுமே போட்டியை டை பண்ற சிச்சுவேஷன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு இருந்துச்சு. சூப்பர் டேக்கிள்ல புடிச்சாங்க, ஆஷு மாலிக்க புடிச்சு போட்டு ஆல்மோஸ்ட் டை பண்ற சிச்சுவேஷனுக்குள்ள வந்தாங்க. பட் அப்படி இருந்தாலுமே அதுக்கப்புறமா நீரஜ் நர்வால் வந்த ரைடு, அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்த எல்லா விஷயங்களும் இந்த பக்கம் டெல்லிக்கு சப்போர்ட்டா முடிஞ்சிருந்துச்சு. 29க்கு 26ன்னு சொல்லிட்டு இந்த போட்டியை டெல்லி வின் பண்றாங்க. ஓவரால் பார்க்கும்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி வழக்கமா கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொடுத்து போட்டியை வின் பண்ணிட்டாங்க. ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன் டிஃபென்ஸ் நல்லா இருந்துச்சு. ரேசா மிர்பகரி, தீபன் சுகாட்ரி தலா 5 புள்ளிகள் சொல்லிட்டு i5 எடுக்கிறாங்க. பட் அவங்க நிதின் தன்கரை மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது கிளீனா தெரியுது. நிதின் இருந்திருந்தாருன்னா இந்த மேட்சை ஒன் சைடா ஜெய்ப்பூர் ஜெயிச்சிருப்பாங்க அவங்க டிஃபென்ஸ் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு. பட் அலி சமாதியோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு செம்மையா டவுன் ஆயிருந்துச்சு. சப்போர்ட் பண்ற சாகிலும் பெருசா எதுவுமே பண்ணல. மீட்டு சர்மா அவர் பண்ணதுமே 2 புள்ளிகள் மட்டும்தான். ஸோ ரைடிங் தான் இந்த டைம் பிரச்சனையா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப டிஃபென்ஸ் நல்லா பண்ணது நிதின் தன்கர் இல்லாம ரைடிங் சரியா பண்ண மாட்டேங்குது. அந்த பிரச்சனை இப்போதைக்கு இந்த டீம் ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சோ அது மட்டும் கரெக்டா இருந்துருந்துச்சு. நிதின் தன்கர் ஆடி இருந்தாருன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்கும். பட் நிதின் தன்கர் அடுத்த போட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த பக்கம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. டீமா ஜஸ்ட் போயிட்டே இருக்காங்க. தனியா சூப்பர் டென் எடுக்கணும், i5 எடுக்கணும் யாருமே ஆடுறது கிடையாது. டீமா ஆடுறாங்க, டீமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அண்ட் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது, முதல் அணியா இப்போதைக்கு பிளே ஆஃபுக்கும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. என்னது குவாலிஃபை ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு டபான் டெல்லி கேசி 11 போட்டிகள்ல 10 போட்டி வின் பண்ணிருக்காங்க, 20 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. நீங்க மினிமம் 16 18 எடுத்தாலே டாப் 8க்குள்ள குவாலிஃபை ஆயிடலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். சோ அப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி 20 புள்ளிகள் எடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது முதல் அணியா கியூ அப்படிங்கிறது இன்னும் வாங்கலாம் அபிஷியலா. பட் இருந்தாலும் முதல் அணியா பிளே ஆஃபுக்குள்ள குவாலிஃபை ஆயிருக்காங்க. டபான் டெல்லி கேசி கால் எடுத்து வச்சுட்டாங்க, 2 காலையும் எடுத்து குதிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா டாப் 6 டாப் 4 டாப் 2 தான் உங்களோட எய்மா இருக்கும். ஏன்னா ஒரு போட்டி மட்டும் தான் தோத்துருக்காங்க, மற்ற எல்லா போட்டியும் ஜெயிச்சிருக்காங்க. செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த டீமுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டேவோட இரண்டாவது போட்டி பட்னா பைரட்ஸ் 36க்கு 28ன்னு சொல்லிட்டு யூபி தாஸ்க்கு எதிராக வின் பண்றாங்க.
ஸ்டார்டிங் சன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூபி யோதா சார்பா சிவம் சௌத்ரி 3, ஆஷு சிங் 1, மகேந்திர சிங் 2 அண்ட் பவானி ராஜ்பூட் 2, ககன் கவுடா 10, ஹிதேஷ் 2, சுமித் 2. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் 4 புள்ளிகள். பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் அன்கித் குமார் 2, தீபக் 4, பாலாஜி டி எந்த புள்ளிகளும் எடுக்கல, அயன் 15, சுதாகர் எம் எந்த புள்ளிகளும் எடுக்கல, நவ்தீப் 5, அன்கித் 3 சமயானி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் பிர்வால் 1. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது யூபி யோதாஸ் 14, பட்னா பைரட்ஸ் 16. எஸ், பட்னா லீடோட தான் முடிச்சிருந்தாங்க. அயனோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்துல இருந்து நல்லா இருந்துச்சுங்க. அந்த டுப்கேனா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அயன் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்து நல்லா தெரியுது. இன்னைக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் 2 பேரை நம்பி இறக்கியிருந்தாங்க சென்னை லேக் அப்படிங்கிறதுனால. ஒன்னு சுதாகர் ரைடிங்லையும் பாலாஜி டி கவர்ஸ்லையும். பட் இருந்தாலும் 2 பேரும் 0 பாயிண்ட் தான். சொதப்பல்ங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு 2 பேர்கிட்ட இருந்தவே. இத்தனைக்கும் பாலாஜி டி எல்லாம் சப்ஸ்டியூட்டே பண்ணல. பட் இந்த பக்கம் சுதாகர் எம் ஒரு கட்டத்துக்கு மேல போதும்பா அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி அமிச்சிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணிருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது, டவுட் தான். ஸோ எங்கிட்ட கேட்காதீங்க. இந்த பக்கம் யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், ரைடிங் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கும் சுமித் ஹிதேஷ் 2 பாயிண்ட் எடுத்திருந்தாலும் அதுவும் கொஞ்சம் லேகா தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா இந்த டீம் ஆரம்பத்தில் வின் பண்ணும் போது எல்லாமே 4 டிஃபெண்டர்ஸும் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்த முறை அது பெருசா மிஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலி அந்த முன்னாடி மேட்ச்ல டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் ஒரு டிஃபெண்டரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். 3 சீனியர் பர்ஃபார்மன்ஸ் பண்றப்ப அவர் பண்ணாம இருந்தாரு, பட் இப்ப பண்ணிட்டாரு. அந்த மாதிரி இந்த பக்கம் யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தவங்க யாருமே இப்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ரைடர்ஸ் மட்டும் முக்கியமா ககன் கவுடா இல்ல பவானி ராஜ்பூட் மாறி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குமன் சிங்கோட சப்போர்ட் ஒரு அளவுக்கு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு ரைடிங்கை பொறுத்த வரைக்கும். பட் யூபி யோதாஸ் டீமா பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க அது மிஸ் ஆயிருந்துச்சு. இங்க வந்து சிங்கிள் ஹேண்டடெல்லாம் வின் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட டீம் இவங்க கிடையாது. இந்த பக்கம் பட்னாவை பொறுத்த வரைக்கும் அயன் கொடுத்த 15 பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு மேட்சை வாங்கி கொடுத்துருச்சு. இது இல்லாம சுத்தமா ஃபார்ம்ல இல்லாத பாலாஜி டியை தவிர சுத்தமா ஃபார்ம்ல இல்லாத மத்த 3 டிஃபெண்டர் லைக் தீபக் 4 புள்ளி எடுக்கிறாரு, நவ்தீப் 5 புள்ளி எடுக்கிறாரு, அன்கித் 3 புள்ளி எடுக்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து மேட்சை டர்னிங் பாயிண்டா திருப்பி கொடுத்துட்டாங்க. அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அனுப்குமார் இப்போதைக்கு பட்னா பைரட்ஸோட கோச் கிடையாது. ரந்தீப் தலால் அப்படிங்கிற ஒருத்தரை தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. டிஃபென்ஸ் கோச்சிங்கிற பேர்ல எடுத்துட்டு வந்து அப்படியே அனுப்குமார் வெளியே அனுப்பிச்சு விட்டு இவர் அப்பாயின்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கு நீங்க தெளிவா வந்து அவர் ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம். அவரை ஏன் அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு தெரியல. சோ இப்போ பட்னா பைரட்ஸோட ஹெட் கோச் வந்து ரந்தீப் தலால் தான். அவர் வந்ததுக்கு அப்புறமா வெற்றியும் வந்திருக்கு பட்னா பைரட்ஸுக்கு. பட் இதுக்கப்புறம் அந்த டீமால எதுவும் பண்ண முடியாது. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் அவங்களோட சிச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்கு. பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்னை லெக்ல உங்களுக்கு இன்னொரு போட்டி இருக்கு. ஐ திங்க் நாளைக்கே தமிழ் தலைவாசுக்கு எதிராக இருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த போட்டி என்ன பண்ண போறாங்க, எப்படி வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அயனோட ஃபார்ம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் ஆசியா சென்னை ஃபேனா, தமிழ்நாடு ஃபேனா, தமிழ்நாடு பையனா வந்து சுதாகர் எம்மும் பாலாஜியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா ஸ்டேடியமே இன்னும் குதூகலிச்சிருக்குமோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியா இருந்துச்சு. அது மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா சுதாகரை பார்க்கவே அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் வரலங்கிறது டிசப்பாயின்மெண்ட் தான். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறையாக கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.